அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இப்படி கேட்க யாராவது இருக்காங்களா? நம்மளை கேட்டால் நம்ம என்னத்தையாக கொடுக்கணுமே இல்லையா? அப்படி தானே இருக்காங்க. ஆனால் இறைவன் இருக்கிறார். நன்றாக இருக்கு. ஏன் கவலையாக இருக்கிற? எதுக்கு முகவாட்டத்தோடு இருக்க அப்படின்னு அவர் கேட்குறார். உங்களை விசாரிக்கிறார், உங்களை கூர்ந்து பார்க்கிறார், உங்களை உற்று நோக்குகிறார். நான் உன்னை காண்கின்றேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இறைவனை தேடும்போது அவர் நம்மளை கண்டு கொண்டு நமக்கு எது தேவையோ அனைத்தும் செய்ய வல்லவர் நம்ம கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் ஏன் நமக்கு வருத்தமும் வாதையும் வருது? நமக்கு சொல்லுங்கள், வேதனைகளும் வராதில்ல. எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும். ஆம், அவர் திட்டப்படி தான் நடக்கும் எல்லாமே. அப்படி நடக்கும்போது அந்த சித்தத்துக்கு நாம் ஒத்து வரும்போது எல்லாம் நிறைவாக இருக்கும். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 8 இறை வார்த்தை 26 28 முடிய. அவர் பூவுலகை பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லை குறித்த போதும் நான் அங்கிருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவரை தோற்றுவித்த போதும் நான் அங்கே இருந்தேன். இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு? ஞானத்தை குறித்தும் விவேகத்தை குறித்தும் நுண்ணறிவை குறித்தும் தான் கொடுக்கிறார். மொத்தமாக நாம் வாசிக்கும்போது, மொத்த அதிகாரமும் நம்ம சேர்த்து வாசிக்கும்போது அதில் உள்ள தெளிவு நமக்கு தெரியும் இல்லையா? ஏனென்றால் இப்போ மொத்தமாக உங்களுக்கு ஒரே நாளில் செய்தி கொடுக்கலாம், நேரம் பத்தாது. உங்களுக்கு 5 நிமிஷமே உங்களுக்கு கேட்க முடியலையே செய்தி. ஏன் இருந்து கேட்க முடியல? நேரம் இல்லை. ஏன்னா அப்படி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், காலில் சக்கரம் கட்டின போல். நம்ம உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டால், நம் ஆன்மாவை இழந்தால் அதனால் பெரும் பயன் என்ன? ஒன்றுமே இல்லை. 5 நிமிஷம் நமக்கு அந்த செய்தியை கேட்டு இறை வார்த்தையை எடுத்து 5 நிமிஷம் நம்ம வாசிக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்குமா? இருக்காதான்? நிறைவாக இருக்கும். ஏனென்றால் நம்மளுடைய நம்பிக்கையும் விசுவாசம்தான் நம்மளை வாழ வைக்கிறது. இறைவனோடு நாம் ஒன்றித்திருப்பதற்கு நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும், விசுவாசமும் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் பிறரையும் அந்த வழியில் கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உலகையும் கடலையும் நீரையும் நெருப்பையும் உண்டாக்கும் போதே ஞானம் இருந்தது. ஞானம் உரைக்கின்ற சொல் அதுதான். அப்போ இறைவனோடு சேர்ந்து தூய ஆவியார் இருக்கும்போது, தந்தை மகன் தூய ஆவி மூவருமாக சேர்ந்து உலகத்தை படைக்கும்போது அந்த ஞானத்தால் நம்மளை நிரப்புவதற்கான வல்லமை அவர் தருகிறார். நாம் ஞானத்தை எதிர்பார்க்கிறோமா? இல்லை நான் அறிவாளி என்று நம்மை பெருமை தட்டி கொள்கிறோமா? எந்த நிலையில் இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில் வாழ்கிறோம்? நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறோமா? என்னைக்காவது கொடுத்துருக்குறோமா? இறை வார்த்தையின்படி என்ன பேசினால் நம்ம இறை வார்த்தையின்படி பேசியிருக்கோமா? பேசியிருக்கோம் என்றால் நாம் பெயர் பெற்றவர்கள் மக்களே. ஏனென்றால் இறை வார்த்தை எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கெல்லாமே இறைவன் அசைவாடுகிறார். தூய ஆவியானார் அசைவாடி அந்த இடத்தில் என்ன பேசுகிறார் என்று உற்று கவனிக்கிறார். அதன்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம தேவையற்ற வார்த்தை பேசாதவாறு அவருடைய வார்த்தைகளை மட்டும் நாம் பேசும்போது எல்லாமே நிறைவாக இருக்குமா? இருக்காதா? நிறைவாக இருக்கும். ஏனென்றால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். அப்படி உள்ளதை உள்ளபடி சொல்லும்போது தான் எல்லாமே நிறைவு. தேவையற்ற வார்த்தையை அதில் கூட சேர்த்து நடக்காததை நடந்ததாக சொல்லும்போது நிறைவாக இருக்குமா? இருக்காது. அதில் பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த விதத்தில் இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், பிறரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை நீர் எங்களை தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆனாலும் மனித பலகீனத்தில் தேவையற்ற வார்த்தைகளை நாங்கள் பேசிவிடுகிறோம், தேவையற்ற காரியங்கள் நாங்கள் ஈடுபடுகிறோம். அனைத்தையும் விட்டு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி தேவர் நீர் எங்களை அழைக்கிறீர். அந்த அழைப்பை கேட்டும் கேராது போல் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இனி அந்த நிலை இல்லாதவாறு உம்மோடு கூட ஒன்றித்து பயணிக்கும்படி தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.